friends, welcome to Best Cooking. இன்னைக்கு நம்ம நாட்டில் 100%ல 90% பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குங்க. இப்போ சர்க்கரை வியாதினால கஷ்டப்படுறவங்க எப்படி நம்ம இந்த சர்க்கரையோடைய அளவை கரெக்டாக வச்சுக்கிறது, அது மட்டும் இல்லை அந்த சர்க்கரை வராமல் நம்ம எப்படி தடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நான் நிறைய கொய்யா இலையை பறித்து வச்சுருக்கேங்க. அது இல்லாமல் நல்லா கொழுந்தான இலையை பறித்து வச்சுருக்கேன். கொய்யா இலை நிறைய மருத்துவ பயன்கள் கொண்டது. அது மட்டும் இல்லை, கொய்யா இலையில் நம்ம டீ செய்து குடிக்கிறதுனாலையும் நம்ம உடலில் அதிக அளவு நன்மைகள் ஏற்படுதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி டீ தயாரிக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கொய்யா இலையோடைய நிறைய மருத்துவ பயன்களும் அது நம்ம குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்க, நல்லா கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு 6-7 இலையை எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் சின்ன சின்ன இலையாக இருக்கனால எடுத்துருக்கேங்க. இது நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை போட்டுருங்க. இதில் போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்சா தான் உங்களுக்கு அதில் உள்ள சாரெலாம் இறங்கி உங்களுக்கு கலர் மாறி வரும். உங்களுக்கு பாருங்கள், நம்ம போட்ட நிமிஷத்துலேயே அந்த லீஃபோடைய கலர்லாம் பார்த்திங்களா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வரும். அது இல்லாமல் தண்ணியோட கலரும் நமக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நமக்கு 5 நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு. பாருங்கள், நமக்கு லீஃபோட கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு. ரெண்டாவது அதோடைய தண்ணியோடைய கலரும் பாருங்கள் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அது இல்லாமல் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ 1 டம்ளர் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், வடித்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு அருமையான கொய்யா டீ நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொய்யா இலையில் விட்டமின் சி இருக்குது. அது இல்லாமல் கால்சியம், பாஸ்பரஸ், மேக்னீசியம் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு கொய்யா இலையில் இருக்குங்க. இப்போ கொய்யா இலையை இந்த மாதிரி டீ செஞ்சு நம்ம குடிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் அதிகமாகிறதுனால தான் அவங்களுக்கு சுகர் அதிகமாகி மயக்கம் இந்த மாதிரிலாம் வருது. அப்போ இது நீங்கள் தொடர்ந்து குடிக்கணும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் குடிச்சிட்டே வந்தாங்கன்னா அவங்களோட சுகரோடைய லெவல் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் விட்டு விட்டு அந்த மாதிரி குடிக்கக்கூடாது, தொடர்ந்து குடிக்கணும். அது இல்லாமல் இப்போ பல் ஈர் பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கவங்களுக்கு, அதெல்லாம் பல் ஈர்லேருந்து ரத்தம் வடியும், அதாவது பல் கரைகள் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டீ செஞ்சு நீங்கள் வாயை நல்லா கொப்பளிக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த மாதிரி டீ செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கொய்யா இலையை எடுத்து அதை நல்லா மெல்லணும். மென்று நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட சாரை வாயிலே வச்சிருக்கணும். ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை துப்பிடணுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பல் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ரெண்டாவது வாயிலேருந்து வரக்கூடிய துர்நாற்றம் கூட சில பேருக்கு வரும். அந்த மாதிரி இருந்தாலும் அது சரியாயிருங்க. அது இல்லாமல் இது செரிமான பிரச்சனையும் தீர்க்குதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய கொய்யா இலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.